அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு 3 வித கூடுதல் ஓய்வூதிய பலன்களை நிதியமைச்சகம் சார்பாக வெளியிட்டிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிதி அமைச்சகம் ஒரு மிகப்பெரிய பரிசை அறிவித்துள்ளது. இது உங்கள் ஓய்வுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை இன்னும் வசதியாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் என்பிஎஸ்ஸின் கீழ் ஓய்வூதியம் பெறும் குறைந்தது 10 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கூடுதல் சலுகைகள் கிடைக்கும். ஓய்வு பெற்ற ஊழியர்களின் நிதி பாதுகாப்பை வலுப்படுத்தும் ஒரு சிறந்த முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி ஜூன் 30, 2025 ஆகும். ஓய்வூதியதாரர்களுக்கு கிடைக்கும் 3 பெரிய சலுகைகள் என்ன, அவற்றில் நம்ம என்னதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதில் இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெள்ளிக்கிழமை, அதாவது மார்ச் 31, 2025 அன்று அல்லது அதற்கு முன் ஓய்வு பெற்ற என்பிஎஸ்ஸின் சந்தாதாரர்களாக இருந்த மத்திய அரசு ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கூடுதல் சலுகைகளை கோரலாம் என்று அதில் கூறப்பட்டிருக்கு. இது என்பிஎஸ்ஸின் கீழ் கோரப்படும் சலுகைகளுடன் கூடுதலாக இருக்கும். இதற்கு ஊழியர்கள் குறைந்தது 10 ஆண்டுகள் பணியாற்றிருக்க வேண்டும். ஊழியர் இறந்தால் அவரது மனைவி அல்லது கணவர் அதை கோரலாம். இது ஓய்வு பெற்ற வாழ்க்கைக்கு ஒரு நிதி பாதுகாப்பை வழங்கும். அந்த 3 சலுகைகள் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் லம்சம் பேமெண்ட், மொத்த தொகை, அதாவது கடைசி அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படியில் 10ல் 1 பங்கு கிடைக்கும். இது ஒவ்வொரு 6 மாதங்க அந்த சேவைகளுக்கும் இருக்கும். ஒருவர் 10 ஆண்டுகள் பணிபுரிந்திருந்தால் அவருக்கு 20 அரை ஆண்டுகளுக்கான தொகை கிடைக்கும். இது ஒரு குறிப்பிடத்தக்க மொத்த தொகையை வழங்கும். அடுத்தது மந்த்லி டாப் அப் அமௌண்ட். மாதாந்திர டாப் அப் அமௌண்ட் பார்த்தோம்னா பின்வருமாறு கணக்கிடப்படும். அதாவது யூபிஎஸ் செலுத்துதல் பிளஸ் அகவிலைப்படி நிவாரணம் மைனஸ் என்பிஎஸ்ஸின் கீழ் வருடாந்திர தொகை. இதன் அடிப்படையில் இதை வழக்கமான வருடத்தின் கூடுதல் ஆதாரமாக இது இருக்கும். அடுத்ததா பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, பொது வருங்கால வைப்பு நிதி. இது கிடைக்கும் வட்டி விகிதத்தின் அடிப்படையில் நிலுவைத் தொகை கிடைக்கும். இது முதலீட்டில் கூடுதல் வருமானத்தை வழங்கும். இந்த 3 சலுகைகளும் சேர்ந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஒரு விரிவான நிதி பாதுகாப்பை வழங்கும். இந்த யூபிஎஸ்ஸின் கீழ் உள்ள இந்த சலுகைகளை பெறுவதற்கு 2 விதமாக பண்ணலாம். ஒன்று அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று விண்ணப்பிக்கலாம். இன்னொன்று ஆன்லைன் முறை